நேத்ரா, நேத்ரா என்னம்மா? எதுக்கு நேத்ரா நேத்ரான்னு என் பேரையெல்லாம் போடுற? என் பேர் நேத்ரான்னு உனக்கு தெரியாதா? இல்ல மழை வருதான்னு கொஞ்சம் பார்த்துட்டு வாயேன். அம்மா வானம் எவ்வளோ தெளிவா இருக்கு. இப்போ போய் மழை பெய்யுதான்னு கேட்குற? இல்லடி, எப்பவும் 12 மணிக்கு எந்திரிக்கிற உங்க அக்கா 6 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்துருக்காளே. அதான் மழை வருதா கேட்டேன். அம்மா அவளை டீஸ் பண்ணணும்னு உனக்கு பொழுதே விடியாதா? அது வேற ஒன்றும் இல்லைம்மா. மாமா வராரா? அதான். மாமாவா? என்னடி சொல்ற? ம். ஆமாம்மா. தயங்கு மாமா தான் பார்க்க வரேன்னு சொல்லுச்சு. ஏண்டி இங்க எதுக்கு வர சொல்றீங்க? இங்க தான் அந்த ஆளுக்கு அவனை பார்த்தாலே பிடிக்காதுன்னு தெரியும்ல. நானும் அதாம்மா சொன்னேன். ஆனா மாமா தான் அக்காவை பார்க்க வரேன்னு சொல்லுச்சு. வீட்டுக்கு வரேன்னு சொல்றாங்களே. எப்படிம்மா வராதுன்னு சொல்ல முடியும்? ஆமாடி, அதுவும் சரிதான். சரி, நான் போயிட்டு அவனுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது சமைக்கிறேன். மாமா நானும் ஹெல்ப் பண்ணவா? இல்ல வேண்டாம். நீ அக்கா கூட இரு. சரிம்மா. இப்போ தயங்கம் உங்கள பார்க்கறதுக்காக தான் உங்க வீட்டுக்கு வந்துட்டுருக்கா. அப்போ ஒரு இடத்துல ரொம்பவே கூட்டமா இருக்கு. அப்போ அப்படியே சடன் பிரேக் போட்டுட்டு, "என்ன இங்க மட்டும் இவ்ளோ கூட்டம்? நான் இவ்ளோ ஹார்ன் அடிக்கிறேன். ஏன் யாருமே விலகாம நிக்கிறாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து பார்க்குறான். அப்போ அவங்க கீழ ஒரு பப்பிக்கு அடிபட்டு பாவமா கிடக்கு. எல்லாரும் அத ஃபோட்டோஸ், வீடியோஸ் எடுக்குறாங்க. அத பத்தி பேசுறாங்களே தவிர, அத சேவ் பண்ண யாருமே யோசிக்கல. அப்ப தயங்தான் போயிட்டு அவனோட ஜாக்கெட்ட கழட்டி, அந்த டாகிய அதில அப்படியே தூக்கி வச்சு காருக்கு எடுத்துட்டு போறான். அப்போ அந்த கூட்டத்தில ஒரு அங்கிள், "தம்பி தம்பி என்னப்பா பண்ற?" அ ஹெல்ப் பண்றேன் அங்கிள். "ஏன்பா இதெல்லாம் நமக்கு எதுக்குப்பா தேவையில்லாத வம்பு? ஏதாவது போலீஸ் கேஸ் ஆயிடுச்சுன்னா, போனா போட்டு விடுப்பா. நம்ம வாழ்க்கையே எப்படின்னு தெரியாது. நாய்க்குட்டி தானே." "என்ன அங்கிள் நாய்க்குட்டி தானே இவ்ளோ சுலபமா சொல்றீங்க? அதுவும் ஒரு உயிர் தானே. அது எவ்வளோ துடிக்குதுன்னு பாருங்க. என்னாலலாம் அப்படி விட்டுக் குடுக்க முடியாது. நான் அவன காப்பாத்த தான் போறேன்." தயங் அந்த பப்பிய தூக்கிட்டு காருக்கு போறான். ஸோ அது அப்படியே ஒரு வெட்டனரி ஹாஸ்பிட்டல் கிட்ட தான் நிக்குது. "டாக்டர், டாக்டர் அ கூல் கூல் அ யார் நீங்க?" "டாக்டர் என்னோட பேர் தயங்." "ஓகே. இது இந்த டாகி வர வழியில அடிபட்டுருந்துச்சு. அதான் இதுக்கு ட்ரீட்மெண்ட்காக வந்தேன்." "ஓகே, ஓகே கூல். நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ்டா உட்காருங்க. நான் செக் பண்ணிட்டு சொல்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் செக் பண்றாங்க. அ அ தயங் சாரி டூ சே திஸ். அத காப்பாத்த முடியுமான்னு எங்களால உறுதியா சொல்ல முடியல. பட் வி ட்ரை அவர் பெஸ்ட். டாக்டர் ப்ளீஸ் அப்படிலாம் சொல்லாதீங்க. எப்படியாவது அவன காப்பாத்துங்க. அதுவும் ஒரு உயிர் தான. சரிப்பா, அ நீ வெயிட் பண்ணு. நான் ட்ரை பண்றேன். அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் போறாங்க. ஸோ 1 ஹவர் ட்ரீட்மெண்ட் தான் நடந்துட்டுருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் டாக்டரும் அங்க வந்துடுறாங்க. டாக்டர் என்னாச்சு? டோன்ட் திங்க் ஹி இஸ் அவுட் ஆஃப் டேஞ்சர் நவ். ஒண்ணும் இல்ல. சேவ் பண்ணியாச்சு. உங்களுக்கு ஹாப்பி தானா? தேங்க் யூ டாக்டர். தேங்க் யூ ஸோ மச். எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. ம். பரவாயில்லப்பா. இந்த காலத்துல மனுஷங்க அடிபட்டு கிடந்தா கூட யாரும் உதவி பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனா ஒரு நாய்க்குட்டிக்கு அடிபட்டதுக்கே இவ்ளோ வருத்தப்படுறேன்னா, கண்டிப்பா உன் அப்பா, அம்மா உன்ன நல்லா தான் வளர்த்துருக்காங்க. காட் பிளஸ் யூ. தேங்க்ஸ் டாக்டர். அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்கி கையில வாங்கிட்டு தயான் அங்கேருந்து போறான். அவனுக்குள்ள ஏகப்பட்ட தாட்ஸ். இது என்ன பண்றது? அ அப்படின்ற மாதிரி என்ன பண்றது? யார்கிட்ட விடுறது? அவனுக்கு ஏகப்பட்ட சந்தேகம். அப்போ பெட் கேர் சென்டர்ஸ் இருக்கும்ல, அங்க கொண்டு போறான். ஆனா அந்த டாகி தயான் விட்டு வரவே இல்ல.
ஸோ அது பார்க்கவும் அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. ஸோ தயவுங்க அத அப்படியே வச்சுக்கணுமா பார்த்துட்டு, என்ன என்ன விடவே மாட்டேங்கிற? உனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கா? சரி, அப்போ என் கூடவே இருக்கியா? நான் உன்னை என் வீட்டுக்கு கூட்டு போறேன். உன்னை நல்லா பார்த்துக்கிறேன். ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு அதுகிட்ட ஒரு பேபி மாதிரி, அதாவது நம்ம ஒரு பேபி கிட்ட பேசினா எப்படி பேசுவோம்? அந்த மாதிரி பேசிட்டு இருக்கான். அப்புறம் ஸ்ட்ரெயிட்டா வீட்டுக்கு தான் போயிருப்பான். நீங்க ரொம்ப நேரமா அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் வரவே இல்ல. அவனுக்கு கால் பண்ணா காலும் எடுக்கவே இல்ல. நீங்க ரொம்ப சேடா இருக்கீங்க. அப்ப நித்ரா தான், "என்னக்கா மாமா வரலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா?" "ம். ஆமா நித்ரா." "என்னக்கா ஒரு மாரி பேசுற? மாமா மேல கோவமா இருக்கியா?" "அப்படிலாம் இல்லடி. அவன் ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. அவனுக்கு என்னாச்சு ஏதாச்சும்னு மனசு கடந்து தவிக்குது. அக்கா என் மாமாக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது. சீக்கிரமா வந்துடுவான். நீ தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்காத." அப்படின்னு சொல்லிட்டு உங்கள கம்ஃபோர்ட் பண்ணுறா. இப்படியே தான் அந்த டேவும் எண்ட் ஆகுது. ஸோ மார்னிங்லேருந்து நீங்கள் டீக்கிட்ட பேசியிருக்கவே மாட்டேன். குட் மார்னிங். என்ன பண்ணுற? பரவாயில்லையே. நேற்றுக்கு பார்த்தத விட இன்னைக்கு ரொம்ப ஆக்டிவாக இருக்க போல். சரி சரி. இப்போது நம்ம 2 பேரும் ஒரு முக்கியமான பர்சனை மீட் பண்ணோம். சரி வா கிளம்பலாம். அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாகியை தூக்கிட்டு தான் கிளம்பிட்டுருக்கான். அப்போ அவங்க அம்மா வராங்க. "டேய் டேய் டேய் டேய், எங்கடா போகிற? ஆ என்னம்மா நீ போகும்போது எங்கே போகிறேன்னு கேட்குற?" அப்புறம் எப்படா கேட்குறது? அம்மா உனக்கு தெரியாதா? நான் ஒயின் பார்க்க தான் போகிறேன். ஒயின் பார்க்க தான் போறியா? சரிடா சாப்பிட்டு போ. இல்லைம்மா நேற்றுக்கே வரேன்னு சொன்னேன். கடைசியில் என்னால் போக முடியல. பாவம் எனக்காக வெயிட் பண்ணி ரொம்ப ஏமாந்துருப்பாள்ல. டேய் என் மருமக அதெல்லாம் தப்பாக நினச்சிக்க மாட்டா. நீ போய் பாரு. சரிம்மா. ஏய் சாப்பிட்டு போயேன். இல்லைம்மா அவ கூட நான் சாப்பிட்டுக்கிறேன். சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. ஸோ தயன் தான் அப்படியே உங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறான். கார் சவுண்ட் கேட்குது. நீங்கள் அப்படியே ஓடி போகிறீங்க. அச்சோ சாரி ஒயின். நேற்று ஃபுல்லாக எனக்காக வெயிட் பண்ணியிருப்பேன்ல. என்னால் தான் வர முடியல. சாரி மாமா. உன்னால் வர முடியலண்ணா அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு ஏதோ தேர்ட் பர்சன் கிட்ட சாரி கேட்குற மாதிரி என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க. எனக்கு தெரியாத அவனை பற்றி. ம் சரி ஒயின் ஒரு நிமிஷம் என் கூட வாயேன். அம்மா கையை விடு. எங்கே கூப்பிட்டு போகிற? பேசாமல் வா. உனக்கு ஒரு முக்கியமான விஐபியா இன்ட்ரடியூஸ் பண்ணும். முக்கியமான விஐபியா? என்ன உன் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்களா? அவனுங்கள தான் உனக்கு ஆல்ரெடி தெரியும்ல. அப்புறம் யார்? இது என்னோடய புது ஃப்ரெண்ட். புது ஃப்ரெண்டா? யார்? நீயே வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு கார் டோர் ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா அதில் க்யூட்டாக அந்த பப்பி தான் உட்காண்ட்ருக்கு. ஆ யார் மேம் அது? திஷா அதுவும் இவ்வளோ க்யூட்டாக. இதுதான் என்னோடய நியூ ஃப்ரெண்ட். ஆக்சுவலி உன்னை பார்க்க வராமல் இருந்ததுக்கு இவன் தான் காரணம். என்ன சொல்கிற? ம் உன்னை பார்க்க வரலான்னு கிளம்புனப்போ தான் இவனை ரோட்டில் பார்த்தேன். அடிப்பட்டு கிடந்தானா. எனக்கு விட்டு வர மனசே இல்லை. அதான் அவனை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். உன்கிட்ட சொல்லலான்னு பார்த்தேன். அப்போன்னு பார்த்து ஃபோனும் டெட் ஆகிடுச்சு. அதான் என்னால் உன்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண முடியல. சாரி. ஏமாம்மா எத்தனை வாட்டி தான் சாரி சொல்லிட்டுருப்பேன். சரி வா. எப்படியும் சாப்பிட்டுக்க மாட்டேன்னு தெரியும். சாப்பிட்டு எங்கேயாவது வெளியே போகலாம். சரி
ஆமா. என்ன வந்ததுலேருந்து அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க? அதுக்கு ஏதாவது பேர் வைக்கலாம்ல? பாரு, அது வேற எவ்வளோ க்யூட்டா இருக்கு. ஆ, ஆமால்ல. என்ன பேர் வைக்கிறது? இரு, நானே யோசிக்கிறேன். கிம்மியோன்டன் எப்படி இருக்கு? கிம்மியோன்டனா? நல்லா இருக்கே. பரவாயில்ல ஒயின், உனக்கும் பிரெயின் இருக்கு போல. ஆமா, என்ன டீஸ் பண்ணுறதுலாம் இருக்கட்டும். முதல்ல நீ வந்து சாப்பிடு. அப்புறமா நம்ம வெளியே போகலாம். ம், சரி ஒயின், போகலாம். அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு நீங்களும் தயங்கும் வெளியே கிளம்பியிருப்பீங்க. எங்கே போகிறோம்? அதான் எனக்கும் தெரியல. ஆமாம்மா, பார்க் போகலாமா? பார்க்கா? இடி, நானே உன்னை பார்க்க எப்போ தான் வரேன். எப்போ பாரு சின்ன பிள்ளைங்க மாதிரி அந்த பார்க்குக்கு தான் கூப்பிட்டு போக சொல்கிறேன். அப்படி என்ன தான் இருக்குது அந்த பார்க்கில்? லூஸ் தரமாக பேசாதம்மா, உனக்கு தெரியாதா? சின்ன வயசில் அந்த பார்க்கில் நம்ம எவ்வளோ மெமரிஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். உன் அப்பாவும் என் அப்பாவும் சண்டை போடாமல் இருந்திருந்தா இந்நேரம் நம்ம ஒன்றா இருந்திருப்போம். அவங்க சண்டை போட்டும். ஆமாம்ல. சரி. ம் ஆமாம், யோன்ட்டு என்கிட்ட கூட நானே வச்சுக்கிறேன். சரி, இந்த பொடி. ஏய், என்னடா என்கிட்ட வர மாட்டேங்கிற? நான் ஒன்றும் கடிச்சு ஒன்றும் சாப்பிட மாட்டேன். என்கிட்ட வா. ஏய், என்னது? வர மாட்டேன்னு தலையாட்டுற? அப்போது என் மாமா கூட தான் இருப்பியா? ஓ, அது சரி. என் மாமா பேரை உன் பேருக்கு பின்னாடி வச்சதும் வச்ச. ஏதோ 2 பேரையும் பார்க்க எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு அப்பா பையனை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஏய், என்னடி சொல்கிற? ஆமாம், இப்போ கூட பாரு, அவன் உன்கிட்ட எவ்வளோ க்ளோஸாக இருக்கான்னு. அதுவே நான் கூப்பிட்டா அப்படியே மூஞ்சி திருப்பிட்டு போகிறான். பார்த்துக்கிறேன்டா. எப்படினாலும் ஒரு நாள் நீ என் கூட தானே இருக்க போகிற, அப்போ பார்த்துக்கிறேன். ம் ஏய், என்ன பொசசிவ் ஆகுறியா? ஆ, அப்படி கூட வச்சுக்கலாம். எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது. ஏன்? இல்லை, நான் என்கிட்டனா இருந்திருக்கலான்னு. அடிப்பாவி, இது ஏன்? இல்லை, நீ அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிறல, அப்போ உன்னை நான் கேர் பண்ணலையா என்ன? ஐயோ, நான் சும்மா சொன்னேன். சரி, அங்கே பாரு காட்டன் கேண்டி இருக்கு, எனக்கு வாங்கி கொடு. கடவுளே, இவளுக்கு கல்யாண வயசு வந்துருச்சு, ஆனால் இன்னும் எல்கேஜி ஸ்டூடெண்ட் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கதை பாரு. சரி போ, எனக்கு ஒன்றும் வேணாம். ஐயோ, இதே க்யூட்டாக பண்ணி என்னை மடக்கிறதே இவளுக்கு வேலையாக போச்சு. சரி வா, வாங்கி கொடுக்குறேன். அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு போய் காட்டன் கேண்டீஸ், அப்புறம் நீங்கள் என்னெல்லாம் கேட்டிங்களோ எல்லாம் வாங்கி கொடுத்துருப்பான். அப்போது யோன்டன் தான் அப்படியே உட்காந்துருக்கு. நீங்கள் அதை அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. ஏய், என்னடி வந்ததுலேருந்து அவனே பார்த்துட்டு இருக்க? இல்லை, இவன் ரொம்ப அழகாக இருக்கான்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதான். ஏமாம்மா, என்னை நானே பார்த்துக்கிட்டா? பார்த்துக்கலாம் தான், ஆனால் அவன் தான் வர மாட்டேங்கிறானே. ஆமாம், அதுவும் கரெக்டு தான், ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் என் அம்மா எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு கேட்டாங்க. நான் இப்போ கூட ரெடி தான். ஏய், அப்போ உங்கள் அப்பா பார்த்து உனக்கு பயம் இல்லையா? நான் எதுக்கு பயப்படணும்? அவங்க சண்டை, பெரியவங்கன்னா சண்டை போட தான் செய்வாங்க. அதுக்கு சின்ன சின்ன பிரித்து வைக்கிறது எந்த வகை நியாயம்? எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை மாமா. இப்போ கூட நீ கணக்காக இருக்கணுன்னா பின்னாடி வந்துட்டே இருப்பேன். அவ்வளோ லவ்? ஆ, ஆமாம். ஓகே ஓகே, பரவாயில்ல. நானும் எங்கே உங்கள் அப்பாவை விட்டு வரமாட்டேன்னு வீரவசனம் பேசணும்னு நினச்சேன். பரவாயில்ல, எனக்காக பேசுகிற. ஆ, அப்போ நீ என்ன நம்பல, அப்படி தானே?
ம். உன்ன நம்பாம யார நம்ப போறேன்? அப்படிலாம் இல்ல. சும்மா தான் சொன்னேன். சரி மாமா, டைம் ஆயிடுச்சு. அப்பா வர டைம் ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன். ஐயோ! நான் வேணா ட்ராப் பண்ணவா? வேணாம் மாமா. நீ வருவ. அவர் வேற ஏதாவது உன்னை ஹர்ட் பண்ணுற மாதிரி சொல்லுவார். எதுக்கு? ம். நான் கேப் புக் பண்ணி போய்க்கிறேன். நீ யோன்டன் குட்டியோட சேஃபாக போ. சரி. ஆம். டேய், என்னடா எப்போ பார்த்தாலும் இவனே கையில் வச்சிட்ருக்க? என்ன பண்ணுறதுமா? நானும் அவனை கீழே உட்கார வச்சா அவன் உட்காரவே மாட்டேங்கிறான். என் லேப்பில் தான் உட்காந்துருக்கான். ஏண்டா ஏதோ புள்ளைய தூக்கி வச்சிருக்க மாதிரி தூக்கி வச்சிட்ருக்க. அம்மா, எப்படி நீயும் ஒயினும் ஒரே மாதிரி சொல்கிறீங்க? என்னடா சொல்கிற? ஆமாம்மா, இன்னைக்கு ஒயின் இவனை பார்த்துட்டு இவனுக்கு பேர் வைக்கணும்னு சொன்னான். சரின்னு அவளே ஒரு பேரை சூஸ் பண்ண சொன்னேன். அதுக்கப்புறம் அவள் சொல்கிறா, எங்கள் 2 பேரையும் பார்க்க ஏதோ அப்பாவையும் பையனையும் பார்க்குற மாதிரி இருக்கான். ஆமாடா, இப்படி தான் இருக்குது. சரி சரி, அதுக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்கலாம்ல? ஆமாம், நீயே கொடு. நான்லாம் கிட்ட போனாலே அவன் பயந்து ஓடுறான். அதாம்மா எனக்கும் தெரியல. ஒயினும் என்ன தூக்க வரா, ஆனால் யாருக்கிட்டேயும் போக மாட்டேங்கிறா. ஓகே டேன், இப்போ நீ சாப்பிட்டு சமத்தா தூங்க வேண்டிய நேரம். ஓகே, நான் போய் உனக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தயம் அங்கேருந்து எந்திரிச்சு போக பார்க்குறான். ஆனால் டேன் அவன் பின்னாடியே தான் போகிறான். ஐயடா, என்னடா அது வந்து ஒரு நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ளே உனக்கு எவ்வளோ ஒட்டிக்கிச்சா? அதாம்மா, என்னன்னு தெரியல, எனக்கும் இவன் கூட இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. மனசே இப்படி லேசான மாதிரி இருக்கு. தெரியுதுடா, உன் முகத்தில் அந்த சிரிப்பே தெரியுது. ஆமாம்மா. சரிடா, சீக்கிரமாக சாப்பிட்டு தூங்கு. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சரிம்மா, நான் பார்த்துக்கிறேன். ஸோ இப்படியே தான் யோன்டனும் தேவும் ரொம்பவே க்ளோஸாக இருக்காங்க. யோன்டன் இல்லாமல் தேவாலையும் இருக்க முடியாது. ஸோ 2 பேரும் ஜாலியாக விளையாடுறது, வெளியே போகிறது அப்படின்னு நிறைய மெமரிஸ் க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஒரு நாள் தயம் தான் அவன் ரொம்ப தூங்கிட்டு இருக்கான். அப்போ டேன் அப்படியே பெட் மேலே ஏற ட்ரை பண்ணிகிட்டே இருக்கு. பட் அதால் ஏற முடியல, ஏன்னா அது அவ்வளோ குட்டியாக இருக்குது. அப்போது அப்படியே போத்திட்டு பெட்ஷீட் லைட்டாக கீழே விழுந்திருக்கும். ஸோ அதை அப்படியே கடிச்சு நான் இழுத்துக்கிட்டே இருக்கான். தயங்கல, என்ன இது, யார் பெட்ஷீட் இழுக்கிறது? மா, கொஞ்ச நேரம்மா, ஒரு 5 நிமிஷம் தூங்கிக்கிறேன். எதுக்கு இப்படி பெட்ஷீட்டை பிடிச்சி இழுக்கிற? சொன்னால் கேளு மம்மி. வா, ஏம்மா இப்படி பண்ணுற அப்படின்ட்டு ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா, டேய் டேன், இதெல்லாம் உன் வேலை தானா? என்னடா என்னாச்சு? ஓ, பெட்டில் வந்து உட்காரணுமா? இதுக்கு தான் இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்ருக்க நீ? சொல்லு, என்ன வேணும்? என்னடா அப்படி பார்க்குற? உன்கிட்ட தான் கேட்குறேன், என்ன வேணும்? என்னடா பார்த்துட்ருக்க? ஓ, உன்னை தூக்கிக்கணுமா? சரிப்பா. ஏண்டா, என் லேப்புன்னு உனக்கு சேராக மாறிடுச்சா என்ன? இப்போ பாரு, என் லேப்லேயே உட்காந்துருக்க. நான் எங்கே போனாலும் கூட வர. யாராவது கிட்ட வந்தாலே உனக்கே அவ்வளோ கோவம் வருது. புரியுது புரியுது. உனக்கு நான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும், அதானே? சரி சரி. அப்புறம் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் க்யூட்டாக பேசிகிட்டு இருக்காங்க.
அப்போ நீங்கள் தான் கால் பண்ணியிருப்பீங்க. ஒரு நிமிஷம் இரு. ம். இவளுக்கு வேற இவன் என்ன இந்நேரத்துக்கு கால் பண்ணுறா? சரி கேட்போம். ஹாய். ஹாயா? என்ன வாய்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? ஹாய்னு எப்போ மம்மன்னு தானே கூப்பிடுவா? இன்னைக்கு என்ன ஹாய்னு கூப்பிட்றா? ம். ஏ ஒயின், உன் வாய்ஸ்க்கு என்னாச்சு? ஏதாவது தொண்டை கட்டிக்கிச்சா என்ன? ம். தொண்டையெல்லாம் கட்டிக்கல. நான் நேத்ரா பேசுகிறேன். ஏ வாண்டு, நீ என்னடி பண்ணுற? என்ன மாம்சு, உன்கிட்ட பேசலான்னு ஆசையா கால் பண்ணா நீ இப்படி கேட்குற? ஏன் என்கிட்டலாம் பேச மாட்டியா? என் அக்கா கிட்ட மட்டும்தான் பேசுவியா நீ? அப்படி இல்லடி, அவள் ஃபோன்லேருந்து கால் பண்ணியிருக்கியே, ஏன் உன் ஃபோன்லேருந்து கால் பண்ணா? ம். இல்லை, சும்மா அக்கா ஃபோன்லேருந்து கால் பண்ணா. நீ என் வாய்ஸ் கண்டுபிடிக்கிறேன்னு பார்த்தேன். ஆனால் இப்போ கூட நீ என்னை தான் கூப்பிட்ற. ஏய் அப்படிலாம் இல்லடி, சும்மா தான். சரி, என்ன விஷயம் சொல்லு. அது ஒன்றும் இல்லைம்மா. அக்கா அக்கா இல்லை இல்லை, அக்கா ஒன்று பார்க்கணுன்னு சொல்லிச்சு. அதான் நாங்கள் ஸ்ட்ரீட் கார்னரில் வெயிட் பண்ணுறோம். கொஞ்சம் சீக்கிரமாக வரியா? ஏய், எங்கள் ஸ்ட்ரீட் கார்னர்லையா? அப்புறம் எந்த ஸ்ட்ரீட் கார்னரில்? ஒன்று பார்க்கணுன்னா உன் தெருவுக்கு தானே வரணும். ஏய், சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேன்ல. ஆ, அதை உன் ஆளுக்கிட்ட கேளு. அவள் தான் பார்க்கணுன்னு சொன்னான். ஓ சரி, ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் வந்துடுறேன். சரி சரி. ஓகே டன். இப்போது நம்ம 2 பேரும் வெளியே போகணும். ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ரெடி ஆகலாமா? குட் பை. போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உன்கிட்டயே தூக்கிட்டு உங்களை பார்க்குறதுக்கு தான் வந்துட்டுருக்கான். என்னடி இன்னும் காணும்? இருக்கா? மாமா வருவா? ஏய், அவன் இவன் பல்ல உடச்சிருவேன். நீ மட்டும் மாமன் கூப்பிட்ற, நான் மட்டும் அவன் இவன் சொல்லக்கூடாதா? அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவனை நான் மட்டும்தான் அப்படி கூப்பிடணும். அது சரி. ஹாய் டான், எப்படி இருக்கீங்க? உன்னை தாண்டா ரொம்ப மிஸ் பண்ணேன். இங்கே வா இங்கே வா இங்கே வா. அடிப்பாவி, அப்போ நீ என்ன பார்க்க வரலையா? உன்னை பார்க்க யார் வந்தா? நான் யோன்டன் தான் பார்க்க வந்தேன். அது சரி. நேற்று வரைக்கும் என்ன சுற்றிட்டு இருந்த? இவனை பார்த்ததும் இவன் பின்னாடி போகிற? ஆமாம்மாம்மா, இவன் உன்னை விட ரொம்ப க்யூட்டாக இருக்கான்ல. அப்போ நான் அழகா இல்லை? சரி, அவன் அப்படி தான் சொல்லுவா. நீ எதுக்கு ஃபீல் பண்ணுற? உனக்கு தான் நான் இருக்கேன்ல. நம்ம அந்த பக்கம் போயிட்டு வெயிட் பண்ணலாம். வாண்டு, இதுதான் சாக்குன்னு நீ யார்ட்டையும் போட பார்க்குறியா? ஐயடா, உனக்கெல்லாம் அவ்வளோ சீன் இல்லை. நீ ஏதோ சுமாராக தான் இருக்க. என் அக்கா தான் உனக்கு அவ்வளோ பில்டப் கொடுக்குறா. நேத்ரா, சரிங்க மேடம், உங்கள் ஃப்யூச்சர் ஹாபியை பற்றி நாங்கள் எதுவும் பேசலை, நான் அப்படிக்கா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. இங்கே நீங்களும் தயங்கும். எழுதி இருக்கிறத பார்த்து பக்கத்தில் ஒருத்தருக்கு பயங்கரமாக பசி ஆகுது. வேறு யாருக்கு? நம்ம யூன்டன் சாருக்கு தான். நானும் அப்படியே போயிட்டு ஷர்ட்டை பிடிச்சி இழுத்துட்டே இருக்கா. என்னடா என்னாச்சு? டேன், என் செல்லக்குட்டியில் ஓ உள்ள போய் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பேக் வச்சுருப்பான். ஸோ அதில் தான் டேனை உட்கார வைக்கிறான். ஆனால் டேன் அதுக்குள்ளே உட்காராம திருப்பி திருப்பி உங்கள் 2 பேர் நடுவிலே சுற்றிட்டுருக்கான். மாமா, ஐ திங்க் அவனுக்கு நான் அவன் கூட க்ளோஸாக இருக்கிறது பிடிக்கலன்னு நினைக்கிறேன் அப்படின்ற. இவ பாரு, நான் அவன் கையை ஹோல்ட் பண்ணதும் வருவான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேயோட கையை பிடிக்கிறீங்க. அப்போ யோன்டன் தான் அப்படியே கத்துறான். ஏய் ஆமாம், இவனுக்கு கோவம்லாம் வருது. ஆமாம் ஆமாம்,
உன்னை யாராவது தொட்டாலே சாருக்கு அப்படியே பொத்துட்டு கோவம் வருது பாரு. பட் அழகா இருக்குல்ல? ம். சரி. ஆ, என்ன நீ ஏதோ யோசனையில் இருக்க? இல்லை, எனக்கு டேன் என் கூட வச்சுருக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் அவன் தான் வரமாட்டானே. அதனால என்ன? நீ எப்போ பார்க்கணுன்னு சொல்லு, நான் கூட்டிகிட்டு வரேன். ம். சரி மாமா. இப்போ என் வீட்டுக்கு வரலாம்ல? எனக்கும் ஆசையாக தான் இருக்குது. ஆனால் மாமா இருப்பாரே, நான் எப்படி வர முடியும்? ஏண்டி, அந்த ஆளுக்கு பயந்து இன்னும் எவ்வளோ நாளைக்கு இப்படி தெரியாமலே என்னை மீட் பண்ண போகிறேன்னு தெரியல. சீக்கிரமாக என் வீட்டுக்கு வரலாம்ல? எனக்கும் ஆசை தான். நான் என்ன பண்ணுறது? ம். சரி டன், பாய். நான் போயிட்டு வரேன். ம். போயிட்டு வா, போயிட்டு வா. நான் டேன் கிட்ட சொன்னேன், உன்கிட்டயா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. டேன், என்னடா இவ்வளோ ஆகுற? ஏன் என் மேலே இவ்வளோ லவ் வச்சுருக்க? அதை உன்கிட்ட நான் கேட்குறேன். ஆனால் எனக்குமே நீ இல்லாமல் இருக்க முடியாது. நீ வந்ததுக்கப்புறம் என்னோடய வேர்ல்டே ரொம்ப புதுசாக இருக்குது. இது வரைக்கும் எனக்கு நீ ஒயின் மட்டும்தான் இருந்தா. ஆனால் இப்போ நீயும் வந்துட்டல. எனக்கும் அப்படிதான்டா. சம்திங் ஸ்பெஷல். எனக்கு எதுவும் ஆகாமல் சின்ன தடைப்பட்டால் கூட எனக்கு அவ்வளோ ஹர்ட் ஆகும். என்கிட்ட வந்துட்டல, இனிமேல் நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன்கிட்ட எடுத்துகிட்டு வீட்டுக்கு தான் வந்திருப்பான். அப்போ அவங்க அப்பா தான், ஸோ இப்படி தெருவில் கிடக்கிற நாயெல்லாம் கூட்டிகிட்டு வந்து ஏதோ பிள்ளைய வளர்க்குற மாதிரி வளர்த்துட்ருக்கான். ஏண்டி, நீ இதெல்லாம் கேட்க மாட்டியா? ஏன் நான் சந்தோஷமாக இருந்தால் உங்களுக்கு பொறுக்காது? ஏண்டி, என்னடி நாய்க்குட்டினா வெளியில் கட்டி போடணும், அதை விட்டுட்டு பெட்ரூம் வரைக்கும் அலோவ் பண்ணுறான். அவன் ஒன்றும் நாய் கிடையாது, அவனுக்கு பேர் இருக்கு. அவனை ஏன்ட்டன்னு கூப்பிடு. இல்லையா நீ கூப்பிடாத. இங்கே நீ பேசலன்னு யாரும் ஃபீல் பண்ண போகிறதுலாம் இல்லை, புரியுதா? ம். ஆமாண்டா, அதுக்காக தப்புன்னு எதிர்த்து பேசுகிறல்ல. இதை பாருங்க, உங்களுக்கெல்லாம் சொன்னால் புரியாது. அவனுக்கு பிடிச்சிருக்கு, அவன் பண்ணுறான், அவ்வளோதான். நீங்கள் பிடிக்கலன்னா பேசாமல் இருங்க. அதை விட்டுட்டு எதுக்கு இல்லாமல் அவன்கிட்ட சண்டைக்கு போகிறீங்க? நீ போடா உள்ள. ம். சரிம்மா. ம். டேன், கேட்ச். எங்க என்கிட்ட தூக்கி போடு. ஏய், என்கிட்ட தூக்கி போட சொன்னா அதை எங்கடா தூக்கிட்டு போகிறேன்னு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டேன் துரத்திட்டே தேவும் ஓடுறான். அப்போ டேன் தான் அப்படியே திரும்பி பார்த்துட்டு திரும்பியும் ஓட ஆரம்பிக்கிறான். அப்போ தயம், டேன் நெல்லுடா, டேய் என்னடா பண்ணுற, நெல்லு. ம். இப்படிலாம் பண்ணால் வேலைக்கு வர மாட்டான். என்ன பண்ணுறது? சரி, இவனுக்கு கோவம் வருது, அதே நமக்கு ஏதாவது நமக்கு ஏதாவது நான் ஃபீல் பண்ணுறேன்னு டெஸ்ட் வைக்கலாமா? ஐடியா நல்லா இருக்கே, அப்படியே பண்ணுவோம். ம். ஏன் எங்கடா இருக்க? சீக்கிரமா வா. ஏன் என்னடா வரமாட்டியா? என் செல்லக்குட்டியில் நான் ஒன்று தானே கூப்பிட்றேன், வாயேன். என்னடா யோசிச்சுக்கிட்டானோ? ம். இல்லை இல்லை, தயம் வேணாம், இப்படியே மெயின்டைன் பண்ணு, வரானான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தயம்தான் அப்படியே உட்காந்து கூப்பிட்டுட்டே இருக்கான். ஸோ கொஞ்ச நேரத்தில் அப்படியே யோன்ட்டு
என்கிட்ட தான் வரான். ஆ, யார் என்ன கூப்பிடுறது? அதான் இங்க சொன்னல நிற்க மாட்டேன்னு. இப்போ எதுக்கு வந்த? போ போ, நீ அப்படியே போ. நான் வந்துட்டு போகிறேன். நான் போய் எனக்காக புது ஃப்ரெண்டை வாங்கிக்கிறேன். இனிமேல் உங்ககிட்ட நான் பேச மாட்டேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே பெட்ஷீட்டை போட்டு படுத்துக்கிறான். ஐயோன்ட்டா பாவமாக அந்த பெட்ஷீட்டை பிடிச்சி இழுத்துட்டே இருக்கு. எனக்கு இதெல்லாம் பார்க்க சிரிப்பாக இருக்குது. ஆனால் ஃபேஸ் சீரியஸாக வச்சுட்டு, நீ தான் நான் சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டேங்கிற, நான் கூப்பிட்டா கூட வர மாட்டேங்கிற, அப்புறம் எதுக்கு? நீ போ போ, நீ என்கிட்டலாம் வராத, போ, நான் உன்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். பட்டன் அப்படியே பப்பி ஐஸோட அப்படியே அவன் லேப்பில் ஏறி அவன் ஃபேஸ் ஃபுல்லாக லிக் பண்ணுது. டே 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 டே, சரிடா சரிடா, சும்மா தாண்டா சொன்னேன். உன்னை விட்டு நான் எங்கே போக போகிறேன்? எங்கேயும் போக மாட்டேன். நான் இங்கே தான் இருக்கேன். அப்புறம் ஒரு 2 டேஸ் நான் இங்கே இருக்க மாட்டேன். நான் சின்ன வேலையாக போகிறேன். உன் டேடா வர வரைக்கும் சமத்தா இங்கேயே இருப்பியா? சரியா? டைமுக்கு சாப்பிடணும், யாருக்கும் தொந்தரவு கொடுக்கக்கூடாது. உனக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாமே நான் அம்மாக்கிட்ட கொடுத்துட்டு போகிறேன். நீ சேஃபாக இரு, சரியா? அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பேக்ஸ்லாம் பேக் பண்ணிகிட்ருக்கான். என்னாச்சு? ஏன் இப்படியே பார்த்துட்ருக்க என்ன? நான் இங்கே தான் பக்கத்தில் தான் போகிறேன். ஒரு 2 டேஸ், சரியா? அதுக்கப்புறம் அப்படியே ஓடி வந்துடுவேன் என் டேன் குட்டிக்கிட்ட. சரி மா, நான் கிளம்புறேன். பார்த்து பத்திரமா பார்த்துக்கோ. ஏதாவது நான் கால் பண்ணேன். ஏய், இதோட இதை 152 வாட்டி சொல்லிட்டேடா காலையிலேருந்து. நான் தான் சொல்கிறேன்ல நான் பார்த்துக்கிறேன்னு. அப்புறம் என்ன உனக்கு? சரிம்மா, பார்த்து. ஏய், பார்த்துக்கிறேன்டா. உன்னை பார்த்துக்கிட்டவன் நான். உன்னை பார்த்துக்கிறது எனக்கு கஷ்டமா? 2 நாள் தானே, பார்த்துக்கிறேன். நீ எதுவும் ஒரு பண்ணிக்காம போயிட்டு வா. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அங்கேருந்து கிளம்பிடுறான். கிளம்பிட்டு உங்களுக்கு தான் கால் பண்ணியிருக்கான். ஹலோ, என்னங்கம்மா, கிளம்பிட்டியா? ஏய், உனக்கு எப்படி தெரியும்? உன்கிட்ட ஜேகே நான் சொல்லிச்சு, நீ என்சிசி கேம்ப் போகிற, ஒரு 2 வீக்ஸ் ஆகணும். ஆமாம். மாமா யோன்டன். ஆமாம், அவனை பற்றி தான் நானும் யோசிச்சுட்ருக்கேன். அவன் எப்படி இருக்க போகிறான்னு தெரியல. அவன்கிட்ட 2 டேஸில் வந்துடுறேன்னு சொல்லி அம்மாக்கிட்ட விட்டுட்டு வந்திருக்கேன். அவன் எப்படி இருப்பான்னு தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, அத்தை நல்லா பார்த்துக்கோ. நான் கூட அடிக்கடி போய் பார்த்துக்கிறேன், சரியா? எதுவும் ஒரி பண்ணிக்காம சீக்கிரமாக கேம்ப் முடிச்சுட்டு வந்துடு. ஓகே. ஆமாம்மா, என்ன? லவ் யூ. லவ் யூ டூ. ஓகே, நான் போயிட்டு வந்துடுறேன். டேனுக்கு சொன்னதே தான் உனக்கும் சொல்கிறேன். டைமுக்கு சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்கு. நீ இங்கே ஹாப்பியாக இருந்தால் தான் நான் அங்கே ஹாப்பியாக என்னோடய வேலையெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரமாக என்னோடய 2 செல்லக்குட்டீஸையும் பார்க்க வர முடியும். சரி, கண்டிப்பாக. குட் கேர்ள். ஓகே, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்எஸ்எஸ் கேம்புக்கு தான் போயிருப்பான். இந்த டேன் இல்லாமல் ரொம்ப அலோனாக ஃபீல் பண்ணுறான். அவன் எதுவுமே சாப்பிடல, யார்கிட்டேயும் போகலை. அப்படியே டே ரூமு அந்த பெட்டில் தான் அப்படியே இருப்பான்.
சித்தியோட அம்மாவும் ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க அவனுக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்கலான்னு. பட் சாப்பிடவே இல்லை. ஸோ டாக்டர் வர அளவுக்கு அவனுக்கு ரொம்ப உடம்பு முடியல. பட் இது எதுவும் கேட்க தெரியாது. டாக்டர் என்னாச்சு? இல்லை, அது ஐ திங்க் அவனுக்கு டே இல்லாதனால இப்படி ஆயிருக்குன்னு தோணுது. என்ன சொல்கிறீங்க டாக்டர்? ஆமாம், நாம் எப்படி நமக்கு பிடிச்சவங்க இல்லைன்னா கஷ்டப்படுறோமோ அதே மாதிரி தான் டாக்ஸுக்கும். நீங்களாம் இருக்கீங்க தான், ஆனாலும் அவனுக்கு என்கிட்ட கிடைக்கிற கம்ஃபர்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். அதான் அவனை டேவை மிஸ் பண்ணுறதுனால தான் இப்படி ஆகியிருக்கான். டோன்ட் வரி, இப்போதைக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். ஸோ இன்னும் ஒரு 1/2 எழுந்திரிச்சிருவான். டாக்டர், அவன் எதுவும் சாப்பிட மாட்டேங்கிறானே. ஆமாம், அவன் சாப்பிடாம இருந்தால் அவன் ஹெல்த் இன்னும் மோசமாயிடும். டாக்டர், அப்போ இதுக்கு ஏதாவது வழி இல்லையா? ஒரே ஒரு வழி தான். இப்போ இங்கே வரணும். அவன் வந்தால் மட்டும்தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்க்க முடியும். முடிஞ்சா அவனை வர சொல்லுங்கள். டே தான் ஜான்டனோட மெடிசன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் அங்கேருந்து போயிடுறாரு. இங்கே டேயோட அப்பா தான் டேக்கு கால் பண்ணுறாங்க. டே அப்போ கால் எடுத்துக்க மாட்டான், ஏன்னா கேம்ப் இருந்திருப்பான். ஸோ இங்கே தயங்கும் கேம்பில் எல்லோரும் கூட உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கா. பட் அவனோட மைண்ட் ஃபுல்லாக டேம்கிட்ட தான் இருக்குது. என்னடா தட்டில் சாப்பாடை வச்சுட்டு தட்டில் கோலம் போட்டுட்ருக்கியா? சாப்பிடு, எவ்வளோ நல்லா இப்படியே இருப்ப. இல்லை மச்சான், எனக்கு டேனை பார்க்கணும் போல இருக்கு. ஏதோ காலையிலேருந்து மனசு சரியில்லை. ஏய், என்னடா இது? அவன் நல்லா இருப்பான்டா, வீட்டில் தானே இருக்கான், அம்மா இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க. எதுக்கு நீ இப்படி ஃபீல் பண்ணிகிட்ருக்க? இல்லைடா, அது அவனை பிரிஞ்சு இருக்கிறது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? இவ்வளோ நாள் இருந்துட்டோம், இன்னும் ஒரு 10 days தானே, அப்படிங்கிறதுக்குள்ளே போயிடும். இல்லைடா, எனக்கு ஏதோ தப்பாக இருக்குது, எனக்கு ஏதோ வர மாதிரி. நெகட்டிவாக பேசாத, இதெல்லாம் சொல்லுவேன். பாசிட்டிவாக திங்க் பண்ணணும், ஹாப்பியாக இருக்கணும். இப்போ ஏன் நீ இப்படி பேசுகிற? ஒன்றும் இருக்காது, சரியா? அப்போன்னு பார்த்து என்னோட அம்மா தான் கால் பண்ணுறாங்க. அதாவது ஜேகேக்கு. ஹலோ அம்மா, என்னாச்சும்மா? ஜேகே டே இல்லையா? சாப்பிட்டுட்ருக்கான். ஐயோ அப்படியா, சரி, அப்புறம் பேசுகிறேன். ஏதோ சொல்லணும்னு கால் பண்ணிவிட்டு அப்புறம் பேசுகிறேன்னு சொல்கிறீங்க, என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை ஜேகே, அது சொல்லுங்கம்மா. தனியாக வரியா? உங்ககிட்ட பேசணும். சொல்லுங்கம்மா. இல்லைப்பா, அது டேனுக்கு என்ன? இல்லை, டேனுக்கு உடம்பு முடியல. என்னம்மா சொல்கிறீங்க? ஆமாப்பா, 3 days எதுவும் சாப்பிடவே இல்லை. ஏன்னா டயம் போகிறதுக்கு முன்னாடி அவன் கொடுத்ததை மட்டும்தான் சாப்பிட்ருக்கான். அதுக்கப்புறம் எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறான், என்கிட்ட வர மாட்டேங்கிறான். என்னோட பெட்டில் தான் அப்படியே உட்காந்துருக்கு. எனக்கு ரொம்ப பயமாக இருக்கா. டாக்டர் கூப்பிட்டு செக் பண்ணால் எனக்கு மெடிசன் கொடுக்குறேன்னா அதுக்கு மெடிசன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் நான் டெக்டா இதை சொல்கிறது. அவன் வேற என்னை நம்பி தான் விட்டு போயிருக்கான். மாமா, எனக்கு புரியுதுமா, நீங்கள் எதுவும் ஒரு பண்ணிக்காதீங்க. நான் மச்சாக்கிட்ட எப்படியாவது சொல்கிறேன். கொஞ்ச நாள் தானே, பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஃபோனை கட் பண்ணியிருப்பா. என்ன மச்சான்? யார்?
அம்மாடா. அம்மாவா? சரி. அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்கல்ல? மச்சான், அப்பா, இது உன்னோட அம்மா தான்டா. என்னோட அம்மாவா? அம்மா இன்னைக்கு கால் பண்ணியிருக்கலாமே. உனக்கு தான் கால் பண்ணாங்களா? நீ கால் அட்டன் பண்ணனதும் என்கிட்ட கால் பண்ணாங்க. ஆமாடா. ஃபோனை வந்து ரூம்லேயே வச்சுட்டு வந்துட்டேன். என்னாச்சு? ஆ அம்மாவுக்கு எதுவும் இல்லை, அம்மா நல்லா தான் இருக்காங்க. ஆனால் டேனுக்கு என்ன? நிச்சயக்கு உன்கிட்ட தான் கேட்குறேன். என் டேனுக்கு என்னாச்சு? என்னடா டேனுக்கு உடம்பு சரியில்லை? வாட்? என்னடா சொல்கிற? நிஜமாவா? ஆ டேஜிக்கே விளையாடாத. நானே ஆல்ரெடி பயந்து போயிருக்கேன். நீ வேற என்ன பயமுறுத்திட்டு இருக்க பாரு. டேய் டேய், அப்படிலாம் இல்லைடா. அவனுக்கு ஏதோ ஒன்று பார்க்காம அதனால அப்படி இருக்கான். ஸோ நீ வர்றது அவனுக்கு மெடிசின் சொன்னாங்க. சரிடா, நான் இப்போ கிளம்புறேன். நீ தயங்க அப்போ கேம்ப் இல்லை மச்சான். எனக்கு கேம்பை விட்டு போ. டேனோட ஹெல்த் தான். நான் கிளம்புறேன். ஏய், என்ன சொல்ல போகிற? இது இந்த கேம்ப் கம்ப்ளீட் பண்ணா இல்லை மச்சான். இப்போது என்னை பற்றி யோசிக்கிறத விட நான் டேனை பற்றி தான் யோசிக்கணும். இப்போ அவனுக்கு நான் கண்டிப்பாக தேவை. நான் கிளம்புறேன். இந்த வாட்டி இல்லைன்னா என்ன, அடுத்த வாட்டி பார்க்கலாம். நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேம்ப்லேருந்து வேக வேகமாக கிளம்பி வந்துருப்பான். வீட்டுக்கு வந்து பார்த்தா டேன் அப்படியே அவனோட பெட்டில் தான் அப்படியே பாவமாக படுத்திருக்கு. ஸோ அவன் எதுவும் சாப்பிட்ருக்க மாட்டான் இல்லையா? ஸோ குளுக்கோஸ் மாதிரி அவனுக்கு நர்வ் வழியாக கொடுத்துட்ருக்காங்க லிக்விடாக. ஸோ இதெல்லாம் பார்க்க கேட்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் தான் பக்கத்தில் போய் டேன் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை தான். டேன் அப்படியே இது வரைக்கும் இருந்ததை தாண்டி அப்படியே துள்ளி குதிச்சு கிட்ட போகிறதுக்கு தான் போகிறான். டேன், இரு இரு, நீ அங்கே இரு, நான் உன்கிட்ட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தயங் அப்படியே அவனை லேப்பில் தூக்கி வச்சுட்டு அவனோட ஹெட் அப்படியே பேட் பண்ணிகிட்ருக்கான். டேனும் அப்படியே அவனோட எம்ப்ராஸ் அப்படியே சைலண்ட்டாக உட்காந்து அவன் கண்ணையும் பார்த்துட்ருக்கு. என்னடா ரொம்ப மிஸ் பண்ணியா? சாரிடா, நான் அவனை விட்டு போயிருக்க கூடாதுல்ல. அவனை கூட்டிகிட்டு போயிருக்கணும். நான் கூட இருந்திருந்தா இதெல்லாம் இருக்காதுல்ல. சரி சரி, இப்போ நான் தான் வந்துட்டேன்ல. இனிமேல் நான் யார்கிட்டையும் ஒன்று கொடுக்க மாட்டேன். என்ன, நானே பார்த்துக்கிறேன். சரியா? ம் அப்படின்னு சொல்லிட்டு டேனை தூக்கி வச்சுட்டு அப்படியே பேசிகிட்டே இருக்கு. ஸோ அப்படியே டேயோட கையிலேயே டேன் தூங்கியிருப்பான். அப்படியே தான் அவங்க டேஸும் பாஸ் ஆகுது. இப்போ ஆஃப்டர் 3 months டே ரூமில் தூங்கிட்டு இருக்கான். அப்போ நீங்கள் தான் உள்ள போகிறீங்க. மாமா, யோ, ஒன்றுதாயா? ஆ என்னடி வர வர மரியாதையெல்லாம் ரொம்ப கம்மியாகுது. ஆ உனக்கு இந்த மரியாதையும் ரொம்ப ஜாஸ்தி. ஏய், என்ன இப்படிலாம் பேசுகிற? என்ன பேசுகிறேண்ணா? கொஞ்சம் வந்து உன் பையன் என்ன பண்ணுறான்னு பாரு. ஆ என்ன பண்ணுறா? ஏய், என் பிள்ளை அப்போல்லாம் பண்ண மாட்டானா? எங்கே கொஞ்சம் வந்து பக்கத்து ரூமை பாரு, உனக்கே புரியும். அட்ட பாவி. ஏய், என்னடா அது? ஏன் ஒய், என்னடி இது? என்ன இதுன்னா? நீ தானே சொன்ன உன் பையன் சமத்தான பையன், எதுவும் பண்ண மாட்டான்னு. இங்கே பாரு. ஏய்,
இதெல்லாம் முக்கியமான டாக்குமெண்ட்ஸ்டி. இதெல்லாம் குடுக்கலன்னா என்ன ஆஃபீஸ விட்டே அனுப்பிச்சிருவாங்க. எனக்கு தெரியாதுப்பா. நான் சொல்லும்போது நீ கேட்கலல்ல. நீயாச்சும் உன் பையன் டேன் ஆச்சு. எனக்கு தெரியாது. நான் கிச்சனுக்கு போறேன். ஏய் ஏய் நில்றி. ஏய் என் செல்லக்குட்டில ப்ளீஸ்டி. எப்படியாவது என்ன வீட்டில் இருக்கிறதெல்லாம் திருப்பி ரீடைப் பண்ணணும் அதானே? ம் ம். சரி சரி பண்ணுறேன். ஆ தேங்க்ஸ் பொண்டாட்டி. ஆ அதானே உன்கிட்ட காரியம் மட்டும்தான் இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுவேன். இல்லைன்னா உன் பையன் மட்டும்தான் உனக்கு கண்ணுக்கு தெரியவா? அதெல்லாம் உன் கண்ணுக்கே தெரிய மாட்டான்ல. ஏய் அப்படி யார் சொன்னா? அப்படிலாம் இல்லை. ம் தெரியும். சும்மா தான் விளையாண்டேன். சரி ம் நீ போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா. நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். டேன் சாப்பிட்டானா? டேன் தானே? அவன் என்னைக்கு என் கையால் சாப்பிட்ருக்கா? அவனுக்கு நீ ஃபீட் பண்ணாதான் அவன் சாப்பிடுவான். நீயே ஃபுட் எடுத்து பவுலில் வை. அப்போ தான் உன் பிள்ளை சாப்பிடும். ம் சரி நான் போய் ஃபஸ்ட்டு அவனுக்கு ஃபுட் கொடுக்குறேன். நான் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். ஜஸ்ட்டு நீ அவன்கிட்ட எடுத்து கொடு. அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. ஸோ இங்கே டேன் தான் அப்படியே பப்பி ஐஸோட பார்த்துட்ருக்கு. என்னடா இவன் நம்மளை அடிக்க போகிறானா திட்ட போகிறானான்னு பார்த்துட்டு அப்போ அப்படியே யோன்கிட்ட போயிட்டு அவனை அப்படியே தூக்குறான். தூக்கி வச்சுட்டு அப்படியே அவன் கூட அவன் ஹெட்டை பேட் பண்ணி விளையாடிட்டுருக்கான். ஸோ நீங்கள் இதெல்லாம் தூரமாக நின்று பார்த்துட்ருக்கீங்க. ஏய் என்னடி பார்க்குற? ம் இல்லை எனக்கு இப்போலாம் ரொம்ப பொறாமையாக இருக்குது. எதுக்கு? இல்லை நான் யோன்ட்டனா இருந்திருக்கலாமோன்னு. ம் ஏண்டி உனக்கு இந்த நப்பாசை? போய் என் கூட தானே இருக்க. ஆ உன் கூட தான் இருக்கேன். ஆனால் இன்னும் தெரியல. யோன்ட்டனா இருந்தா இப்போவும் உன் கூடவே இருக்கலாம்ல. ஆ குழந்த மாதிரி. ஏய் நீயும் எனக்கு குழந்த தான். ஆ நம்பிட்டேன். அது என்ன? நீ கொடுத்தா தான் சாப்பிட்றான். உன் கூட தான் தூங்குறான். உன் கூட தான் விளையாடுறான். அப்போது இது மட்டும் உனக்கு தெரியாதா? நானும் உன்கிட்ட க்ளோஸ் ஆகலான்னு பார்க்குறேன். பையன் வரவே மாட்டேங்கிறான். ம் ரிட்டன் என்ன பார்த்தியா? உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறான். ஏன்னா யார்கிட்டே போக மாட்டேங்கிற? என்கிட்டே இருக்க. போ போ என்கிட்ட போ அப்படின்னு சொன்னதும் ஃபர்ஸ்ட் டைம் டேன் அப்படியே உங்ககிட்ட வரான். உங்களுக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டேனுக்கு கையில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மாமா அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுவேன் என்னாச்சு? இல்லை நம்ம ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாமா? ஃபோட்டோ ஷூட்டா? என்ன திடீர்னு? அதெல்லாம் ஃபங்க்ஷன் ஏதாவது வந்தால் பண்ணுவாங்க. இல்லை நான் உன்கிட்ட ஒன்று காமிக்கணும். என்ன? அது ஆக்சுவலி எனக்கு ஒரு சர்ப்ரைஸ்னு வச்சுக்கோயேன். சர்ப்ரைஸா? என்னது? சர்ப்ரைஸ்ன்னு சொல்கிறேன். அப்புறம் என்னதுன்னா வெயிட் பண்ணு நானே காட்டுறேன். ஏய் வெயின் என்ன சொல்லு. கண்ணை மூடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஐஸ் க்ளோஸ் பண்ணி அவனை ஒரு ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறீங்க. ஏ ஃபைன் எதுக்குடி கூப்பிட்டு போகிற? ம் வா சொல்கிறேன். நீயும் தான் உனக்கும் தான் இந்த சர்ப்ரைஸ். ஸோ அப்பாவும் பையனும் கொஞ்சம் வரீங்களா? என்னடி பில்டப்லாம் ஓவராக இருக்குது. ஓகே ரெடி 1 2 3 அப்படியே கண்ணை திறந்து பாரு. ஸோ அப்படியும் அந்த ரூம் ஃபுல்லாக பார்க்குறான். அந்த ரூம் ஃபுல்லாக அவ்வளோ டேனும் இருக்க பிக். அப்புறம் டேனோட பிக் தனியாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் ஃபுல்லாக நிறைய ஃபோட்டோஸ் ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கு.
அது மட்டும் இல்லாமல் வாலில் ஃபேனோட இதுக்கு தான் அழகாக பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கு. ஏய், இதெல்லாம் எப்போ பண்ண? அண்ட் இந்த ஃபோட்டோஸ்லாம் உனக்கு எப்படி? அதெல்லாம் அப்படிதான். ஏய், சொல்லு, இந்த ஃபோட்டோலாம் எப்படி எப்போ? என்ன மாம்ஸ், இதில் பாதி ஃபோட்டோ நீ பார்த்துருப்ப. ம், ஆனால் இதில் நிறைய ஃபோட்டோஸ் புதுசாக வேறு இருக்குது. இதெல்லாம் எப்படி எடுத்த? அதுவா, இதெல்லாம் என் காலேஜ் ஃப்ரெண்டு நேத்ராவும் பண்ண பிளான் தான். நான் தான் கேட்டேன், மாமா டேன் கூட இருக்க குட்டி குட்டி மூமெண்ட்ஸ்லாம் கேப்சர் பண்ணி மாமாக்கு இப்படி ஒரு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு. அப்போ அவன் ஒரு ஐடியா கொடுத்தான். என்ன ஐடியா? மைக்ரோ கேமரா தான். மைக்ரோ கேமராவா? அதாவது அந்த மைக்ரோ ரொம்ப குட்டியாக இருக்கும்ல, கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு பட்டன் கேமரா அந்த மாதிரி. அதே மாதிரி உன் ஷர்ட்டில் உனக்கே தெரியாமல் ஒரு பட்டன் கேமரா ஃபிட் பண்ணிட்டேன். ஏய், பட்டன் கேமரா ஃபிட் பண்ணால் ஓகே. இப்போ நான் தான் அந்த ஒரு வேளை அந்த ஷர்ட்டை சேஞ்ச் பண்ணிட்டேன்னா அது தெரியாதுல்ல. அதனால தான் நீ எப்போ ரெகுலராக உன்னோட ஷர்ட் பாக்கெட்டில் ஒரு பென் வச்சுருப்பால, அந்த பென்னுக்குள்ளே குட்டியாக ஒரு கேமராவை செட் பண்ணி நீ எங்கே போனாலும் அது ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி வச்சுட்டேன். ஏய், அப்போது ரெஸ்ட் ரூம் போகிறதையுமா? சிச்சி, அப்படிலாம் இல்லை. ஃபேன் கூட இருக்கும்போது தானே. இந்தா, ரெஸ்ட் ரூம் போகும்போது நீ எப்படி ஷர்ட் போட்டு போவ? நீ வீட்டில் எப்போவுமே டிஷர்ட் தான் வியர் பண்ணணும்னு எனக்கு தெரியும். அதான் அந்த பேனால் மட்டும் கேமரா இல்லாமல் உன் வீட்டுக்குள்ளேயே ஒரு கேமரா ஃபிட் பண்ணிட்டேன். வீட்டுக்குள்ளேனா ஐ மீன் உன்னோட பெட்ரூமில். அப்புறம் வீட்டுக்கு வெளியேனா உன்னோட காரில். அடிப்பாவி, இதான் என் வீட்டுக்கு வந்ததே இல்லையே, இதெல்லாம் எப்படி பண்ண? அது சீக்கனாக இருக்குல்ல, அவன்கிட்ட சொன்னேன், அவன் தான் பண்ணி கொடுத்தான். அப்போது நீ காலேஜ் ஃப்ரெண்டுன்னு சொன்னது ஜேகேவா? ம், ஜேகேனா தான். அவன் தான் ஹெல்ப் பண்ணான். பட் தேங்க்ஸ் மேன், இதெல்லாம் என்னால் மறக்கவே முடியாது. எனக்கு எப்போவுமே ப்ரீஷியஸான மூமெண்ட் நீ டேன் கூட இருந்த குட்டி குட்டி மூமெண்ட்ஸை அப்படியே நீ ரீக்ரியேட் பண்ணியிருக்க. ரொம்ப தேங்க்ஸ். ஐ லவ் யூ. என்ன நீ தேர்ட் பர்சனுக்கு தேங்க்ஸ் சொல்கிற மாதிரிலாம் சொல்கிற? அப்படிலாம் எதுவும் இல்லை. சரி சரி, நீ வேறு ஆஃபீஸ் போகணும்ல, சீக்கிரமாக கிளம்பி வா, போகலாம். ம், ஓகே. டேன் குட்டி, வாங்க வாங்க, நம்ம சாப்பிட போகலாம். ஏய், என்னடா இவ்வளோ நாள் அவகிட்ட போகவே மாட்டேன், இப்போ என்ன இப்படி ஓட்டிக்கிட்ட? ஏன் மாமா இவ்வளோ நாள் உன் கூட தான் இருக்கான், இப்போவாச்சும் என் கூட வந்தானே கொஞ்சமாவது சந்தோஷப்பட விட்றியா? ரொம்ப பொசிவ் ஆகாத, உன் பையன் அப்படியே சாப்பிட்ற மாட்டேன். டேன் குட்டி, நான் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தூக்கிட்டு போகிறீங்க. ஸோ எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் கேட்ட மாதிரி நீங்கள் ஃபோட்டோஷூட் பண்ணியிருப்பீங்க. பட் அது தாண்டியும் டேனை வச்சு நிறைய ஃபோட்டோஷூட்ஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து கேப்சர் பண்ணி, அதாவது அந்த ரூம் எதுக்காக அப்படின்னா டேனோட மெமரி, டேன் கூட இருக்க பியூட்டிஃபுல் மெமரிஸ்லாம் ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக தான் நீங்கள் அந்த ரூமே ரெடி பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் டேன் தயங் 3 பேரும் இருக்க மாதிரி நிறைய மெமரபிள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே ரெடி பண்ணி எல்லாத்தையும் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் 3 பேரும் ஒன்றா உட்காந்து அதை பார்த்து ரசிச்சிட்ருக்கீங்க. ஓகேடா, இதோட நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் எஃப்எஃப்ல மீட் பண்ணுறேன். பாய்.